அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூட இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். அறிவுச்சுடர் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர் என்றால் மறக்காம வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்கி விட்டுட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்போ அறிவுச்சுடர் வலைக்காட்சி வெளியிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களுக்கு கைபேசியில் அறிவிப்புகளாக வந்து சேரும். வாங்க இப்போ காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மேனாள் தொழிலாளருடைய நாள். உலகம் முழுக்க மேனாள் கொண்டாடப்படுகிறது. திராவிட இயக்கம், நீதி கட்சி பெரிய அளவுக்கு இந்த நாளை மேனாளை கொண்டாடி தீர்த்திருக்கிறது. இதனுடைய நினைவாக முதலமைச்சர், திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள்லாம் வாழ்த்து செய்தி, பிற கட்சியினுடைய தலைவர்கள் வாழ்த்து செய்தி தொழிலாளருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாளை ஒட்டிய நம்ம ஒரு கேள்வி உங்களிடம், இந்த தொழிலாளர் நாள் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? எதற்காக சொல்றார்கள்? உடைய கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய அந்த கேள்வியில எவ்வளவு பெரிய வரலாறு புதைந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய சரித்திர சான்றுகள் உள்ளே இருக்கின்றன என்பதையெல்லாம் நினைச்சு பார்ப்போம். அதனால்தான் ஐயா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செய்ய சொன்னாங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்டதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். தொழிலாளர் தினத்தையே வேண்டாம் சொல்றவங்க இருக்காங்களா அப்படின்னு. தொழிலாளர் தினத்தை நேரடியாக வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் தொழிலாளர் தினம் கொண்டாடுவதை விரும்பாதவர்கள், இது என்ன, இதுக்கு ஒரு விழாவா, இது என்ன மேடே, இதெல்லாம் போய் கொண்டாடிக்கிட்டு வேலை இல்லையா இவனுங்களுக்கு என்று பேசக்கூடியவர்கள் மடங்கள்ல இருப்பாங்க. ஏன் இருப்பார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? அது நம்ம ஒண்ணு அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இந்திய துணைக்கண்டத்தில் இந்த தொழிலாளர் தினம் அப்படி என்பது நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் தான் முதலாக கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினாவிலே நம்முடைய பெரிய மரியாதைக்குரிய சிங்காரவேலனார் இருந்தாலும், திருவிக்காவாக இருந்தாலும், இன்னும் பல்வேறு தலைவர்களும் சேர்ந்து நம்முடைய ஐயா தந்தை பெரியார் முதலாகவே இந்த மே தின விழாவில் தனிப்பட்ட விதத்தில் அதற்கு ஒரு வரவேற்பு பாராட்டு விழாவை கொண்டாடுகிறார். எதற்காக இதை பதிவு பண்றோம்னா, இப்ப நீங்க நான் சொன்ன தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக நீதியாளர், எல்லோரும் எல்லா விதத்திலும் நலமாக வாழ வேண்டும் என்பதில் அக்கறை உடையவர்கள், வியர்வைக்கு சொந்தக்காரன், அவனுடைய வாழ்க்கையில் விடியல் ரேகை வந்தாக வேண்டும் என்று நினைப்பவர்கள், கைரேகையை பார்த்துவிட்டு கதை சொல்பவர்கள் அல்ல. அதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா தெளிவா இருக்கானுங்க. யார் அவர்கள், எங்கிருந்து வந்தார்கள், என்ன அவர்கள் பழைய கதை, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எங்கிருந்து வருதுன்னா தெளிவாகவே சொல்லுவோம். ஆரிய மாடல், திராவிட மாடல்ல நீங்க தொழிலாளர் தினம் கொண்டாடுவீங்க, பொது உடைமை இயக்கத்தின் மூலமாக தொழிலாளர் தினம் கொண்டாடுவீங்க. உலகம் முழுவதும் 8 மணி நேர வேலை வாய்ப்பிற்காக போராடி தூக்கு ஏற்றப்பட்டு குண்டடிப்பட்டு செத்து அதற்கு பிறகு அந்த நாளையே தொழிலாளர் தினமாக மே 1 ஆக்கிய காலம்லாம் நமக்கு தெரியும், வரலாறு. அதே நேரத்துல இங்கு எப்படி பிரிக்கப்பட்டது? உலகத்தினுடைய பார்வை வேற, இங்கு எப்படி பிரிக்கப்பட்டது? இங்கு பிரிக்கப்பட்டது எல்லாமே பிறப்பால் பிரிக்கப்பட்டது, பிறப்பால் பார்க்கப்பட்டது. பிறப்பால் பார்க்கப்படுகின்ற பொழுது ஆதிக்கம் என்பது அங்கே அழகாக உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தது. அந்த ஆதிக்கவாதிகளுக்கு வியர்வை என்றால் என்ன தெரியாது. சுகத்தை அனுபவித்துக் கொண்டு நிழலிலேயே கிடப்பவர்களுக்கு வெயிலினுடைய வலி கொடுமை தெரியாது. அந்த வலியுடையவனுடைய கருத்து, அவர்களுடைய நிகழ்ச்சி, அவர்களுடைய வாழ்வில் நடைபெறுகின்ற இந்த மே தின விழா என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டதை அவர்கள் எப்படி ஒத்துக்கொள்வாங்க? என்னைக்காவது எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்போ மடத்துல மற்ற இடத்துலலாம் மே தின விழா கொண்டாடி ஏன் கொண்டாடும்? நல்லா நினைச்சு பார்க்கணும். பிறப்பால் பேதம் வைத்த பொழுது, சூத்திரர்கள் என்று சொல்கின்ற பொழுது தொழில் செய்பவர்களை 7 விதமாக பிரித்தார். 7ஆக பிரித்து விட்டு 7 தொழில்கள் செய்பவர்கள், அந்த தொழில் செய்கின்ற அத்தனை பேருக்கும் சூத்திரர்கள் என்று பட்டத்தை கொடுத்தார்கள். பிறகு சூத்திரர்கள் இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படி சூத்திரர்களாக மற்றவர்களை பிரித்து பார்த்த
இந்துத்துவா RSS என்கின்ற அந்த அமைப்பு திருந்தியதாக மட்டும் நினைக்க கூடாது. அது திருந்தாத அமைப்பு என்பதற்கு உதாரணம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட காஷ்மீரில் நடைபெற்ற கலவரத்தில் கூட அவன் தீவிரவாதி இந்தியா உள்ள வந்து நுழைஞ்சு பாகிஸ்தான்கார சொல்றான். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த களத்தை இவர்கள் எப்படி மாத்தினாங்க? மத ரீதியாக மாற்றினார்கள். மத ரீதியான பார்வையை கொண்டு வந்தார்கள். இவர்கள் கொண்டு வந்ததன் காரணமாக என்ன நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஏற்கனவே காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சே இஸ்மாயில் என்று தன்னை கையில பச்சை குத்தி கொண்டது என்ன காரணம்? ஒருவேளை கோட்சேவை சுட்டு இருந்தாங்கன்னா, இஸ்மாயில் அவன் கையில பச்சை குத்தி இருக்கு, ஒரு முஸ்லிம் தான் காந்தியை சுட்டார், விடாதீர்கள் முஸ்லிம்களை என்று கலவரத்தை கிளப்புவதற்கு மிகப்பெரிய திட்டத்தை போட்டது RSS பிஜேபி கும்பல். அது இன்னமும் திருந்தவில்லை என்பதற்கு அடையாளம் தான் காஷ்மீர் பிரச்சனை. தீவிரவாதி இந்தியாவின் உள்ளே நுழைத்து சுட்டுக் கொண்டு போகிறான், சுற்றுலா பயணிகளை சுடுகிறான். அவன் வெளிநாட்டுக்காரன், இவன் இந்தியாவினுடைய இதை வந்து உள்ள நுழைஞ்சு சுட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த தீவிரவாத பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்காரர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு, நீ இந்த மதமா அந்த மதமா, இந்த மதத்தை சுடு அந்த மதத்தை. அப்போ அவர்கள் என்ன இஸ்லாமிய மதத்தை பரப்புவதற்கு இல்லை, இஸ்லாமிய கொடிகளை தூக்கி கொண்டா வந்தார்கள். அவன் பாகிஸ்தான்காரன் இந்தியாவுல வந்து சுட்டான். சுட்டதை கூட அடுத்த ஒரு நிமிடத்தில் இந்தியா முழுவதும் கலவரம் பட வேண்டும் என்பதற்காக சுழப்பட்ட பொழுது அவர்கள் மதத்தை சொல்லி சுட்டார்கள் ஒரு கதையை விட்டானுங்க. அப்புறம் அந்த கதை காணாம போயிடுச்சு, நீர்த்து போயிடுச்சு, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுது. இதை எதற்கு சொல்றேன்னா, இன்னும் திருந்தவில்லை. அன்னைக்கு கோட்சே கையில போட்டவன் தான் இன்னைக்கு காஷ்மீர் கும்பல். ஆக திருந்தாத அந்த RSS அமைப்பில் எப்படி தொழிலாளர் தினம் வரும்? தொழிலாளர் தினத்துல என்ன அடிப்படை வரும்? உழைக்கின்றவர்கள், விதைக்கின்றவர்கள், உழுபவர்கள் என்று இருக்கக்கூடிய வேளாண்மை விவசாய பெருங்குடி மக்களை ஒரு வருட காலம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு வருட காலம் டெல்லியை சுத்தி போராட வைத்து அழகு பார்த்தது மோடி கோ, அமித்ஷா கோ. காரணம் RSS. அவன் வந்து விவசாயத்துக்கு வேலை செய்யறான், அவன் வந்து இது பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் பார்த்துக்கிட்டு நீ அறிவிச்சுட்டு போ என்று சொல்லக்கூடியவர்கள் நரேந்திர மோடி, அமித்ஷா, பிஜேபி, RSS தான். இந்த தொழிலாளர் தினத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள். இது கொண்டாடுவதிலேயே அவர்களுக்கு பிடித்தம் கிடையாது. அதனால்தானே உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டுன்னு போய் அதானியை கூட்டுன்னு போய் அந்த கவர்மெண்ட் கிட்ட ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டராக பேசாம ஒரு நாட்டிலிருந்து போய் அங்க இருக்கிற கோல் மைன்ஸின் உரிமையை வாங்கி கொடுத்த நரேந்திர மோடி அங்க இருக்கிற தொழிலாளர்கள் எதிர்த்தார்கள். அதுக்காக சொல்ல வந்தார். அந்த தொழிலாளர்கள் எதிர்த்து போர்க்களம் செய்தார்கள், போராட்டம் செய்தார்கள். யாரை எதிர்த்து? மோடியையும் அதானியன் கோவையும். நீ யார் இங்க வந்து கோல் மைன் எடுத்துக்கிட்டு எங்களை வேலை வாங்குறதுன்னு தொழிலாளர்கள் எதிர்க்க, அந்த தொழிலாளர்கள் அப்பொழுது சொன்ன அறிக்கையில கூட இவர்களால் இந்திய தொழில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்தியாவிலிருந்து விட்டு எந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை விடக்கூடாது என்று அழகாக குரல் கொடுத்தார்கள் தொழிலாளர்கள். அதனால்தான் நம்ம சொல்றோம், இவர்கள் தொழிலாளர்கள் என்கின்ற ஒரு நிலைக்கே எதிர்ப்பானவர்கள். இன்றைக்கு மே தின விழா என்று கொண்டாடுகின்ற பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்ட கூட்டத்தை சேர்ந்த எங்களுக்கு அந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று நீ யார் சொல்வது அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் எங்கேயாவது நீங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பெரிய விழாவாக RSS பிஜேபி கும்பல் இதை எடுத்துக்கொண்டதா என்றால் இல்லை. அவர்களுக்கு பொது உடைமையும் திராவிடமும் பிடிக்காது. திராவிட இயக்கத்தையும் பொது உடைமையும் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆகவே பொது உடைமை இயக்கம், திராவிட இயக்கம், சமூக நீதி இயக்கங்களால் கொண்டாடப்படுகின்ற தொழிலாளர் தினத்தை, மே தினத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் நான் குறிப்பிட்ட அந்த இந்துத்துவா கும்பல் என்பதை இங்க பதிவு செய்யும். அண்மையில சட்டசபையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே இந்த காலனி என்ற அந்த சொல்லை இனிமே அரசு அலுவலங்களில் பயன்படுத்தக்கூடாது, அந்த சொல்லை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வரவேற்று எல்லா கட்சிகளும் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லும் போது எல்லா கட்சிகளும் வரவேற்றார்கள் சொன்னீங்க, பிஜேபி வரவேற்பு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனிப்பட்ட முறையாகவோ இல்ல அவங்க மேல ஒரு வெறுப்பின் அடிப்படையிலோ நம்ம எல்லாம் அந்த கருத்தை சொல்லல. அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கின்றன. இப்ப என்ன, காலனி என்ற வார்த்தை எப்படி வருது? ஆதிக்க வார்த்தை. ஆதிக்க வார்த்தையாக எப்படி நம்ம எடுத்துக்கலாம் தெரியுங்களா?
உதாரணமாக உலக அளவுல பார்த்தா பிரிட்டிஷார் பிடித்த நாடுகளை எல்லாம், பிரெஞ்சுக்காரர்கள் பிடித்த நாடுகளை எல்லாம் ஒரு காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா காலனி நாடுகள். பிரிட்டிஷ் காலனி, பிரெஞ்சு காலனி, இந்தியாவே ஒரு காலனின்றான். இந்தியாவே பிரிட்டிஷ்காரனுடைய காலனி நாடு. காலனி என்பதுன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஆதிக்க சொல். அந்த ஆதிக்கத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு, ஒரு ஆதிக்கத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? காலனி. அந்த காலனி என்று வைத்ததை சனாதனம் கையிலே எடுத்துக்கொண்டு, ஆரியம் கையிலே எடுத்துக்கொண்டு சாதிகளாக பிரித்து வைக்கின்ற போது கிராமப்புறங்களும் மற்ற நகர்ப்புறங்களிலும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் அங்க தங்கும் பொழுது அந்த இடத்தை காலனி என்று அழைக்க ஆரம்பிச்சார். அப்புறம் காலனினாலே ஒரு மாதிரி சீப்பாலாம் பேச ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் பேசுவது இன்னும் கூட சில இடங்கள்ல சிலரிடம் இருக்கு. அவைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று முதல்வர் சொல்றார். ஏன் சொல்றார்? எப்படிப்பட்ட முதல்வர்? முதலாக இந்த மாகாணத்தில், சென்னை மாகாணத்தில் நினைச்சு பார்க்கணும், பஸ்ல தாழ்த்தப்பட்டவர்கள் ஏறக்கூடாது, பேருந்துல ஏறி போகக்கூடாது, அவர்களுக்கு எந்த இடமும் இல்லைன்னா அப்படி சொல்லும் பொழுது ஏற்ற முடியாது என்று சொல்லும் போது நீதி கட்சி ஆட்சியிலே ஒரு தடை சட்டத்தை கொண்டு இனிமே அந்த மாதிரி ஏதாவது பேருந்துல ஏற்றலன்னா பேருந்து ரூட்டையே கேன்சல் பண்ணுவோம்னு அறிவிச்ச ஒண்ணுதான் பேருந்தில் ஏற்றப்பட்டது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாடலாக, முதல் மாடலாக இருந்த நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில தான் எல்லா சமத்துவங்களும் ஒவ்வொன்றாக வந்தன. அதனுடைய விளைவாக வழியாக வருகின்ற பொழுது மக்கள் ஆங்காங்கு பிரிஞ்சு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட தேசிய ஆட்சிகள் காலத்தெல்லாம் வேற. அப்ப நம்ம போர்க்களம், போராட்டங்கள். அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு பிரிவு பண்ணார், பார்த்தார். இதற்கெல்லாம் எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும், மனிதனை நினை கடவுளை மற என்ற அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொன்ன தந்தை பெரியார். உலகத்திற்கு அறிவூட்டிய சிந்தனை பகவன். அந்த சிந்தனை தலைவருடைய கருத்தை கையிலே எடுத்த அவருடைய முதன்மையான தொண்டரான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் என்ன எடுத்தாரு? பார்த்தார், பெரியார் சமத்துவபுரங்கள். சமத்துவபுரத்துக்கு ஐயா பேரையே வச்சார், பெரியார் சமத்துவபுரம்னு பேர் வச்சார். பேர் வைத்து அனைத்து சமூகத்தினரும் வாழக்கூடிய ஒரு நகரை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார் பாருங்க, அனைத்து சமூகத்தினரும் வாழ்வத பெரியார் சமத்துவபுரம். அதான் முத்தமிழறிஞர் கலைஞர். அதற்கு பிறகும் கூட இன்னும் பல்வேறு இடங்களில் கிராமப்புறங்கள்ல ஊர் ஒரு புறம், காலனி ஒரு புறம் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப திராவிட இயக்கத்தினுடைய காரணங்களால் நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள், இப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தவாதிகள் அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது திராவிட மாடலின் தலைவனாக இன்றைக்கு முதல்வராக இருக்கிற தளபதி அவர்கள் அவங்களுடைய கருத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பாக்குறாரு. இன்னும் கூட ஏன் இப்படி இருக்கிறாங்க? சட்டமன்றத்துல விசிகாவினுடைய உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் சிந்தனை அவர்கள் கிளப்பனுடன் பேசிய உடனே கேள்வி கேட்டோன்னு சொல்லிட்டார், இனி காலனி என்ற சொல் அரசு பதிவேடுகளில் இருக்காது, உடனடியாக நீக்கப்படும். எல்லா இடங்களையும் போல ஊர்தான், பகுதிதான் என்கின்ற அளவில் தான் அழைக்கப்படும், காலனி என்று இனி அழைக்கப்படாதுன்னு அழகா அறிவிச்சிட்டாரு. அதை போல சமூகத்திலும் அந்த பெயரை சொல்லி இழிவாக பேசுவதை நாம் எந்த அளவிற்கு தடுக்க முடியும், அந்த அளவிற்கு சிந்தித்து பார்த்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த காலனி என்ற வார்த்தையில் இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறதுனாலதான் அரசு ஆவணங்களிலும் பொது பழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியை மற்றவர்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க, பிஜேபி வரவேற்க. அதை பத்திய கருத்தே சொல்லல. எல்லாத்துக்கும் குதிப்பாங்க, தமிழ் இம்சை குதிக்கும், அந்த இது குதிக்கும், அது குதிக்கும், எல்லாம் குதிக்கும், 420 மலை குதிக்கும், RSS ரவிலாம் குதிப்பாங்க. இப்ப எந்த சட்டத்தையுமே காணும். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.